வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்தா நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதிலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. இப்போ நம்ம பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது நேரம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜூலை மாதத்துக்கு எப்படி இருக்குது, சூப்பரான டைமுங்க. ஏன்னா குரு பகவான் உங்கள் 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் 40 வயசுலலாம் இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு செவ்வாய் தசை நடக்கும். செவ்வாய் தசைன்றது பூமிக்காரகன், ஓகேங்களா? இந்த டைமில் நீங்கள் நிலம் வாங்குறதுக்கு எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். செவ்வாய் எல்லா திசையும் எல்லா புத்தியும் நமக்கு நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோன்றதுல தான் இருக்குது. செவ்வாய் தசை ஜென்ரலாக யாருன்னா கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சண்டை வரும், அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வரும், வெளியே போனால் சண்டை வரும், சொத்து விஷயத்தில் சண்டை வரும், நிறைய பேர் வீடு விற்கிற நிலமை வரும். இப்படியும் இருக்குது. இப்படி நடக்குமானால் நடக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் ஜாதகம் பொறுத்து. ஆனால் இதுக்கு ஒரு காமனாக இப்போ இதை லட்சக்கணக்கான பேர் பார்க்குறீங்க. அதனால் இந்த லட்சக்கணக்கான பேருக்கும் காமனாக ஒரு பரிகாரம் சொன்னோன்னா இந்த டைமில் நிலம் வாங்கி போட்டுருங்க. அதாவது செவ்வாய்ன்றது பூமி, செவ்வாய்ன்றது சண்டை, மெயினாக பூமி. நீங்கள் அதுக்கான ஒரு பரிகாரம் செஞ்சிட்டிங்கன்னா இது சரியாக போயிடும். அதான் இது பேசும்போதே இப்போ நாங்கள் பேசுகிறோம், ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய்க்கு கூட இடம் இருக்குட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, 500 ரூபாய்க்குலாம் இன்னும் கிடைக்குதா அப்படின்ட்டு. அந்த மாதிரியே இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ ஒரு சின்ன லேண்டு இந்த செவ்வாய் தசையில் வாங்கி போடுங்களேன். அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பரிகாரமாக அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உங்களுக்கு அது எந்த லேண்டு, எந்த மாதிரி இடத்துல வாங்கலாம், வீடாக வாங்கணுமா லேண்டாக வாங்கணுமா, அந்த மாதிரினா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக உங்களுக்கு ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னா, நட்சத்திர பலன் சொல்லணும்னா செவ்வாய் தசையில் நீங்கள் தாராளமாக வாங்கி போடலாம். சரி, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இப்போ ஒரு 30 வயசுலலாம் இருக்கிறீங்க அப்படின்னா சந்திர தசை நடக்கும். சந்திர தசை மெயினாக என்ன சந்திர தசையில் பண்ணலான்னா கல்யாணம். நம்ம போன வருஷமே இந்த ராசிக்காரங்களுக்கு நம்ம நிறைய கல்யாணம் சொல்லியிருந்தோம். போன வருஷம் நிறைய பேர் கல்யாணம் ஆச்சு. அப்படி யாருன்னா தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தடவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாணம் நடக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் அளவுக்கு இல்லை, ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு 2-3 சான்சஸ் நடுவில் வரும்போது நல்ல சம்மந்தமாக கிடச்சா டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. ஸோ கல்யாணத்துக்கு சந்திர தசையில் வாய்ப்பு இருக்குது. மகப்பேருக்கு சந்திர தசையில் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக அது உங்கள் ஏஜ் ஒரு 30s அந்த மாதிரி டைமில் வரவங்களுக்கு கல்யாணம் மகப்பேருக்குலாம் ரொம்ப நல்லா இருக்க டைம். ஓகே, இது அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி போனோன்னா ஒரு early 20s நீங்கள் இருக்கிறீங்க, 20 வயசு அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா கரெக்டாக காலேஜ் முடிச்சிருப்பீங்க, இல்லை காலேஜ் ஃபைனல் இயர் அந்த மாதிரி டைம் இருப்பீங்க. சூரிய தசை நடக்கும். லக்கு, அதாவது இருக்கிற ராசியில் அதை சொல்லுவாங்க born with the silver spoonவாங்க. பரணி நட்சத்திரம் யாருன்னா துரியோதனன் பிறந்த நட்சத்திரம். பிறக்கும் போதும் ராஜா, இறங்கும் போதும் ராஜா யாருன்னா துரியோதனன் தான். பாண்டவர்கள் வாழ்க்கைலாம் படுபாவமாக இருக்கும். காட்டுக்கு போவாங்க, அப்புறம் சொத்துக்கு சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறமா என்னென்னமோ நடக்கும். துரியோதனன் அப்படி இல்லை, பிறக்கும் போதும் ராஜா, இறக்கும் போதும் ராஜா. born with the silver spoon. இந்த பரணி நட்சத்திரமாக தான் 20ஸ்லாம் உங்களுக்கு சூரிய தசை நடக்குதுன்னா வேலைலாம் லட்டு மாதிரி கையில் நிற்கும். நீங்கள் ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, அதுக்குன்னு சில பேர் நான் ட்ரை பண்ணி கிடைக்கலலாம் சொல்லக்கூடாது. ஜாதகம் பொறுத்து சிலது மாறும். ஆனால் பொதுவாக இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும்.
பசங்க யாராவது நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப்பு ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இல்லை சில பேர் வந்து அப்பாவோடைய பிஸ்னஸ், ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அப்பா அங்கே தொழில் வச்சுருப்பாங்க, பசங்க காலேஜ் முடிச்சோன்னா அழகாக அதை எடுத்து அவங்க நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்பாவோடைய தொழில் எடுத்து நீங்கள் பண்ண போகிறீங்கன்னாலும் தாராளமாக பண்ணலாம், சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? இதில் யார் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ராகு தசை நடக்கும். இவங்களாம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ராகு தசையில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவு, பாலிட்டிக்ஸ், நம்மளை முதுகில் குத்துறது, காலை வாரி விடுறது, இதெல்லாம் நடக்கும். நான் வந்து இது பார்த்துருந்தேன், நிறைய ஜாதகக்காரங்க எனக்கு பரணியில் நிறைய வரும்போது இந்த 50 வயசில் தான் வருவாங்க. ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, சார் ஆஃபீஸில் பிரச்சனை தாங்க முடியல சார், சார் வீட்டில் சொந்தக்காரங்க உரிச்சு எடுக்கிறாங்க சார், சார் அவன் ஏமாற்றிட்டான் இவன் ஏமாற்றான், ராகு திசையில் போட்டு புரட்டி எடுக்கும். சரிங்களா? இது வந்து இது ஒரு பேட்டர்ன். இது வந்து வருத்தப்பட்டு ஒன்றாக போகிறது, தசை மாறுமா, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதுக்கான சில மாற்று பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. கருப்பு உளுந்து நம்ம வகுப்புலலாம் நிறைய பேருக்கு நம்ம சொல்லித்தருவோம். ஒரு கிரகத்துக்கும் ஒரு தானியங்கள் இருக்குது. அந்த தானியங்களை நீங்கள் எடுத்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னாவே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சரியாகும். ஏன்னா தானியங்கள் வந்து அவ்வளோ மேஜிக் பண்ணும். நம்ம வந்து ஒரு கடவுளை பிரதிஷ்டை பண்ணுறோன்னா மூலஸ்தானத்துக்குலேயும் சரி கும்பத்துலேயும் சரி தானியங்கள் தான் வைப்போம். அதில் நவதானியங்களை வச்சு நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இல்லை நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ராகு தசை நடக்கும்போது வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது உளுந்தங்கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. திடீர்னு எனக்கு ஒருத்தர் இப்படிலாம் சொன்னார், சார் என் பொண்டாட்டி பேச கேட்க மாட்டேறான் தான் உங்ககிட்ட வரேன், உளுந்தங்கஞ்சி வைக்க சொன்னால் எப்படி சார் வைப்பான்னுவாங்க. வைக்கிறேன்னா கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்க. இவ்வளோ டீட்டெயில்டாக ஒன்றும் 10 நாள் பண்ண கடை அட்ரஸ்லாம் கேட்பாங்க அவ்வளோ இருக்குது. ஆனால் இப்படிலாம் நிறைய கடைகள் வந்துடுச்சு. காலையில் வாக்கிங் போகிற இடத்துலலாம் பாருங்கள் உளுந்தங்கஞ்சிலாம் விற்கிறாங்க. அதை வாங்கி வாரத்துக்கு ஒரு 2 தடவை சாப்பிடுங்க. இது வந்து உங்களுக்கு நிறைய பரிகாரங்களாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது ஒன்று. தெய்வ வழிபாடு அப்படின்னா பரணி, இது வந்து சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலங்கள்லாம் போய் வழிபட்டுவாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் யமதர்மன் வழிபட்ட சிவாலயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் கும்பகோணம் சைட்லாம் பார்த்திங்கன்னா யமதர்மன் வழிபட்ட சிவாலயங்கள் இருக்குது. நம்மளுடைய திருவண்ணாமலையிலே யமலிங்கம் இருக்குது, அங்கே வழிபடுங்க. அப்படி இல்லைன்னா சுக்கிரதேவன் வழிபட்டது, நீங்கள் வந்து இது வெள்ளீஸ்வரர் சொல்லுவாங்க, சென்னையிலே 2 வெள்ளீஸ்வரர் கோவில் இருக்குது. நம்ம சுக்கிரஸ்தலம்னோன்னா எல்லோரும் நேராக கும்பகோணம் போயிடுவோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்மள வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய சுக்கிர பகவான், ஆதி காலத்து சுக்கிர பகவான் கோயில் இருக்குது. தமிழ்நாட்டு சென்னையிலேயே 2 இருக்குங்க. மயிலாப்பூரில் ஒன்று இருக்குது, மாங்காட்டில் ஒன்று இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. இந்த மாதிரி சுக்கிர பகவான் வழிபட்ட ஸ்தலம் அங்கே போங்க. அப்படி எனக்கு சுக்கிர பகவான் வழிபட்ட ஸ்தலம்லாம் தெரியல அப்படின்னா மேஷ ராசியில் பரணி இருக்கிறதுனால வள்ளி வழிபாடு பண்ணுங்க. வள்ளி அம்மான்றது சுக்கிரன், அவங்க வந்து சுக்கிரன் அவங்க. சரியா? வள்ளியம்மா தவம் பண்ண இடங்கள் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம திருச்செந்தூர் வள்ளியம்மா குகை இருந்தது, திருத்தணி மலை வள்ளியம்மா கல்யாணம் நடந்தது, வள்ளி ஊர்னே ஒரு ஊர் இருக்குது, வள்ளி ஊர். வேலூர் சைடு போனால் ரத்னகிரி, நிறைய இடத்துல வள்ளியம்மா இருந்த தடங்கள் இருக்குது. அந்த இடத்துலலாம் போய் வழிபாடு பட்டாலும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்வீங்க. இது வந்து ஒரு சுகவாசியான ஒரு நட்சத்திரம், சுக்கிரன் நட்சத்திரம்ல சுகவாசியான நட்சத்திரம். அருமையாக இருங்க. நான் மெயினாக சொல்கிறது இந்த டீனேஜ் சின்ன வயசு பருவம், இவங்களை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா சுக்கிர தசையில் பிறந்திருக்காங்க, சுக்கிர தசை ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும், டீனேஜ்லாம் அதில் வரும். அதனால் அந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக அவங்கள பத்திரமா கொண்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த சூரிய தசையிலேருந்து அவங்களாம் வாழ்க்கையில் ஓஹோன்னு வந்துடுவாங்க. சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது, பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணலாம். என்னால் எவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும்,
என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.